ஓகே சார், ஸ்பெஷல் பீரோ 3-way லாக். 3-way லாக்கு 304 ஆக்டிவ் ஃப்ரேம் தான் கட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் லாக் இது. இது இல்லாமல் பீரோவில் வந்து சட்டம் இருக்கும். இது வந்து ஒரு 50 கார் ஃப்ளாட்டு. இதெல்லாம் என்ன ஒன்றாக்கா ஸ்கூட்டர் போட்டு எதுவும் நீக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ஃப்ளாட் போட்டிருக்கோம். இது இந்த ஃப்ளாட் போட்டிருக்கோம். இது இல்லாமல் ஸ்பெஷல் லாக் ஒன்று இருக்கு மேலே. அந்த லாக் இப்போ எப்படி திறக்கிறோன்னு பாருங்க. ஒரு பீரோவுக்கு 2 செட்டு கீ இருக்கும். இது 1 செட்டு கீ இருக்கு. 1 செட்டு கீழே இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகும். இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸிங் ஆகும். ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பீரோவுக்கு இந்த இடத்துல கீ வரும். இந்த கீ லாக் பண்ணுறேன். ஓகே, லாக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இப்போ லாக் பண்ணாமல் சாவி எடுத்துறேன். ஓப்பனில் இருக்கு. ஸோ ஓப்பன் திறந்து காமிங்களா, திறந்து போடுங்களா. ஓப்பன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ உள்ள லாக்கர். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லாக்கு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ராடு போட்டிருக்கோம். பேக்கில் 3 ஃப்ரண்ட்டில் 3 6 ராடு போட்டிருக்கோம். இதுவும் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆக்டிவ் ஃப்ரேமில் கட் பண்ண முடியாது. இந்த லாக்கும் லாக் போடுறோம். இப்போ இதில் ஒரு லாக் இருக்கு, இதில் ஒரு லாக் இருக்கு. இந்த லாக் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. லாக் பண்ணி பார்ப்போம். $32 நம்பர் 1 போட்டு லாக் பண்ணணும். இப்பவே லாக் ஆயிடுச்சு. அடுத்தது 32 நம்பர் 2 லாக் பண்ணும். லாக் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். நம்பர் 2 ஒரு நம்பர் 1 லாக் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது இல்லாமல் இது மேலே ஒரு ஸ்பெஷல் லாக் இருக்கு. அது எப்படி போட்டுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுலேயும் பார்த்தா நம்பர் 2 நம்பர் 1 நம்பர் 2 அதோட நம்பர் வந்து 7. 2 கீ எடுத்துக்கிறேன். முதல்ல நம்பர் 1 போட்டு லாக் பண்ணுறோம். எதனா ஒரு கீ லாக் பண்ணாலே லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்பர் 2 7ல் நம்பர் 2 ஒவ்வொன்றுக்கும் சாவி நம்பர் இருக்கும். அதை பார்த்து போட்டுக்கலாம். லாக் பண்ணியாச்சு. இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ திறந்து போகிற நம்பர் 2 நம்பர் 1 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாக்கருக்கு 2 கீ இருக்கு. இதை இப்படி இழுத்து விட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த நம்ம ஒரு பின் ஒன்று கொடுத்துருப்போம். ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். கையால் இழுத்து விட்டாலே லாக் ஆகிடும். உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்ஜஸ்டபிள் தட்டு இருக்கும். இது உள்ள நீங்கள் ஏன்னா பெரிய பொருள் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த தட்டை கீழே வச்சிடலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன். இது இல்லாமல் டாக்குமெண்ட்டும் இருக்கு. தட்டு சிகரெட்டும் இருக்கும். பீரோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 கிலோ இருக்கும் வெயிட். நாங்கள் எடை போட்டு தான் கொடுக்குறோம். இந்த பீரோவுக்கு 2 செட்டு கீ இருக்கும். நம்பர் 1 நம்பர் 2 2 செட்டு கீ இருக்கும். நம்ம மிரர் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி பார்க்கலாம். இந்த லாக்கருக்கு எப்படி டபுள் கீ இருக்கோ அதே மாதிரி மெயின் டோருக்கும் டபுள் கீ. நம்ம இதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதை பார்க்கல. இதுவும் பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது உள்ள இருக்கிற நேம் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா 2 கீ வரும். இதுக்கு ஒரே ஒரு கீ தான் வரும். மெயின் டோர் இதுக்கு ஒரு கீ வரும். இதுக்கு சிங்கிள் கீ தான் வரும். இதுக்கு மட்டும் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணாலே லாக் ஆகிடும். இதை பாருங்க. இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆகும். இதுக்கு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதை லாக் பண்ணுறேன். லாக் ஆகிடும். இப்போ இதுவும் ஓப்பன் பண்ணணும், இதுவும் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் இந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகும். இந்த மெயின் டோருக்கு மட்டும் 2 கீ
நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கீ தான் இருக்கும். இந்த மெயின் டோருக்கு 2 கீ. இப்போ லாக்கில் இருக்கு, ஓப்பன் பண்ணுறேன். இது மட்டும் கையில் ஒரு யூஸ் கொடுத்தாலே லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 2 செட்டு கீ இருக்கு இந்த பீரோவுக்கு. நான் உள்ள வச்சிடறேன். இப்போ இது வந்து லார்ஜ் செட்ல அனுப்பணும். இதுக்கப்புறம் பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா லாக்கும் நம்ம செக் பண்ணிட்டோம். எல்லாமே க்ளீனாக வேலை செய்யுது. இப்போ பேக் பண்ணி நம்ம இதனுடைய வெயிட்டை பார்த்து நல்ல லார்ஜ் செட்டில் போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ.